பிதா குமாரன் பரிசுத்தாவியாக்கிய திரியேக ஆண்டவருடைய நாமம் போற்றப்படுவதாக. இணையத்தின் வழியாக இந்த ஜூலை மாத வழிபாட்டிலே ஆண்டவரோடு இணையும்படியாக ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நல்ல தருணத்துக்காக நாம் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த வழிபாடு ஆசீர்வாதமாக அமைவதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்களிலே மற்றும் ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாக வருடத்தின் பாதி நாட்களை கடந்து உம்முடைய காரணத்தினாலே வழி நடத்தும்படியாக நீ தந்த சாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். கொடூரமான கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நீர் உதவி செய்தீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு உதவி செய்தீர். இப்படி எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டினீர். உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருச்சமூகத்திலே குடும்பமாக அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த மாதம் எங்களுக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் உமக்கு நேராக ஒருமுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது என்ற உணர்வோடு இந்த இணையத்தின் வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு உதவி செய்கிறாங்க. எங்கள் ஆண்டவர் மேய்ப்பருமாக இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்வோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நாம் இருக்கின்ற இடத்திலே திரையிலே தோன்றுகின்ற ஆண்டவா பிரசன்னமாக்கி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்ற பாடலை திரையில் தோன்றுகின்ற பாடல் வரிகளோடு நாம் இணைந்து பாடுவோம். பாமாலை 367வது பாடல், ஆண்டவா பிரசன்னமாக்கி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதமுற்றிடும் அருள் மாறில் எங்கள் பேரில் வருசிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதமுற்றுவே. தேவரின் பாதத்தண்டை அவளோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறில் எங்கள் பேரில் வருசிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதமுற்றுவே. ஆண்டவா மெய் பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறேன். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில்
மாட்சியும் பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும் அருள் மாறில் எங்கள் பேரில் வரும் சேர்க்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதமுற்றுவே. நாம் யாவரும் சங்கீதம் 46 நாம் படிப்போம். இந்த நாளிலே படிக்கும்படியாக தேர்வு செய்யப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கின்ற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகின்றார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு மாதத்திலும் நம்முடைய பேராயன் நமக்கு தந்திருக்கின்ற வாக்குத்தத்த வசனங்களை நாம் சிந்தித்து அதன் அடிப்படையிலே அந்த மாதத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். நம்முடைய பேராயம் இந்த ஆண்டு முன்னுரிமை ஆண்டாக அனுசரிக்க நம்மை அழைக்கிறது. முன்னுரிமை என்றால் இறை ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான செயலின் வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். இந்த ஜூலை மாதத்தில் ஜெப வாழ்வு அல்லது இறை வேண்டுதல் வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நமக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலையிலே இந்த ஜெப வாழ்வை குறித்து அதிகமாக சிந்திப்பது ஒரு ஏற்புடைய தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தனித்திருக்கும் இக்காலகட்டத்திலே பல இடங்களிலே லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கொரோனா வைரஸ் தொற்று அதிதீவிரமாக பரவி வருகின்ற இக்காலகட்டத்திலே நமக்கு அடிப்படையான தேவைகளிலே ஒன்று ஜெப வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஜெப வாழ்வின் வழியாக இறை ஆளுகைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த நாளினுடைய நோக்கமாயிருக்கிறது, இந்த மாதத்தினுடைய சிந்தனையாயிருக்கிறது. திருமறையிலே அநேக பக்தர்கள், அநேக நபர்கள் ஜெப வாழ்விலே முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதை நாம் படிக்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அதிலும் மிக சிறப்பாக தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது கடவுளை தேடுவ ஒரு நாளும் கூட மறந்தது இல்லவே இல்லை. தானியேல் கடவுளை தேடுவதை தன்னுடைய வாழ்வினுடைய ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொண்டார். ஒரு நாளைக்கு 3 முறை தேவனுடைய சமூகத்திலே அவரை தொழுது கொண்டார் என்று தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் படிக்க முடிகிறது. நாம் எப்படி ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உட்கொள்கின்றோமோ அதே போல தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரை தொழுது கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது.
தானியேல் கடவுளை தேடுவதிலே ஒரு நாளும் சலித்து போனது இல்லவே இல்லை. ஜெபிக்க தடை வந்த சூழலிலும் தைரியமாக கதவை திறந்து வைத்துக் கொண்டு தானியேல் ஜெபித்தார் என்று நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. எனக்கும் இந்த ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவிலே நான் ஏன் மூடி மறைக்க வேண்டும், அதை எல்லாரும் நீங்கள் பாருங்கள் என்று உலகம் காணக்கூடிய வகையிலே அவர் ஜெபித்தார் என்று திருமறையிலே நாம் காண முடிகிறது. தானியேலை குறித்து சொல்லப்படுகின்ற போது தானியேல் ஜெப வாழ்வை விட்டு கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய உயிரையே விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமானார். இது எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு காரியம் பாருங்கள். நீ ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது என்ற தடை வந்த பின்பு அவர் தைரியமாக நிச்சயமாகவே கடவுளை தேடுவதிலே கருத்துள்ளவராய் இருந்தார். தானியேல் ஜெப வாழ்வை விட்டு கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருந்தார். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜெப வாழ்வை குறித்து அறிந்து கொள்வது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமைகளிலே ஒன்றாய் காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கின்றோம், நாம் இப்படிப்பட்ட தன்மைகளோடு நாம் ஜெபிக்கின்றோமா? நாம் எப்படிப்பட்ட ஜபங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய சிந்தனையாய் காணப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையிலே நிச்சயமாகவே ஜபிப்பதற்கு முன்பாக ஜபத்தை குறித்த சில சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அதுக்கு நேராக நாம் கற்றுக்கொண்ட காரியத்தின் அடிப்படையிலே ஜபிக்கின்ற போது அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே ஜபம் என்பது என்ன என்பதை இக்காலகட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜப வாழ்வை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஜபத்தோடு நாம் காத்திருப்போம். முதலாவது குறிப்பாக ஜபம் என்றால் என்ன? அநேகர் சூழ்நிலைகளிலே ஜபம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத வகையிலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நாளிலே கடவுளுடைய கிருபையினாலே ஜபம் என்றால் என்ன என்ற தெளிவை நாம் பெற்றுக்கொண்டு அது பிறகு நம்முடைய ஜபங்கள் மாற்றி ஆண்டவரை தேடுகின்ற போது அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜபம் என்ற வட சொல்லுக்கு மந்திரம் ஓதுதல் என்று பொருள். கடவுளின் திருநாமங்களை வாயில் சொல்லிக்கொண்டே இருப்பது இதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. மந்திரங்களை கூறுவது ஜபம் என்று வடமொழி சொல் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் கிறிஸ்தவத்திலே அப்படி கூற இயலாது. அன்புணர்வு கொண்ட ஆண்டவரோடு உரையாடி மகிழ்வதுதான் ஜபம். என் மீது அவர் அதிகமான அன்பு வைத்திருக்கின்றார். என் மீது அன்பு வைத்திருக்கின்ற அந்த இறைவனை நோக்கி உரையாடி மகிழ்வதுதான் ஜபத்தினுடைய அடிப்படை தன்மையாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த கடவுளோடு உரையாடி மகிழ்கின்ற அனுபவம் நம்மளோடு வர வேண்டுமென்றால் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம் நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதிலே முதலாவது மகிமனோடு நட்பு கொள்வது. ஜபம் மகிமன் ஆக்கிய கர்த்தரோடு நட்பு கொள்வதனுடைய முதல் படியாய் காணப்படுகிறது. ஜபத்தின் முதல் படிநிலை கடவுளோடு நட்பு கொள்வதான். அன்புக்குரியவர்களே, கடவுளோடு சரியான நட்பு இல்லை என்றால் நம்மால் பேச இயலாது. இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவரோடு நமக்கு நல்ல நட்புணர்வு இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கின்ற மக்களாய் காணப்படுவோம். கடவுளுக்கும் எனக்கு நட்புறவிலே சற்று வித்தியாசங்கள் காணப்படுகின்ற போது அவரோடு அதிகமான நேரம் நம்மால் ஜெபிக்க இயலாது. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம், இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். மகிமனோடு நட்புறவு கொள்வதுதான் ஜபம். நட்புறவு கடவுளுக்கும் எனக்கும் சரியாக இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அவரோடு நான் உறவாடுவதற்கு காத்து கொண்ட நபராக காணப்படுவேன். ஆபிரகாம் கடவுளோடு பேசும்போது ஒரு நண்பரை போல பேசுகின்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கின்ற போது, அப்போது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அனுப்பீரோ என்றார். தன் இடத்திலே வந்திருக்கின்ற தேவ புத்திரர்களிடத்திலே இந்த கேள்வியை கேட்கின்றார். நீங்க துன்மார்க்கரோடு நீதிமானையுமே அனுப்பீங்களா? இப்படி ஒரு அருமையான உரையாடல் அங்கே நடைபெறுகிறது. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நட்புறவாக மாற வேண்டும். இது ஜபம் உதவி செய்கின்றதாய் காணப்படுகிறது. அந்த நட்புறவு மலர்கின்ற போதுதான் நம்மால் ஜெபிக்க முடியும். நண்பர்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும்? மனம் விட்டு பேசுவார்கள், நேரம் போவதே தெரியாமல் பேசுவார்கள், ஒருவருக்கொருவர் கடிந்து கொள்வார்கள், சலிப்புத்தன்மை இருக்காது, ஒருவரை ஒருவர் பாராட்டுவார்கள், ஒருவரிடத்திலே ஒருவர் உதவி கேட்பார்கள். இது நட்பின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற காரியங்கள். இதை தான் ஜெபத்திலே
ஆண்டவரோடு நட்புணர்வு கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்ற தன்மையாய் காணப்படுகிறது. இந்த தன்மை வர வேண்டும் என்றால் கடவுளுக்கும் எனக்கும் சரியான நட்புறவு காணப்பட வேண்டும். இந்த நட்புறவு இருக்கின்ற போது இந்த படிநிலையிலே கடவுளோடு மனம் விட்டு பேசுவேன். பேசுகின்ற நேரம் தெரியாமலே பேசிக்கொண்டே இருப்பேன். அவரோடு சேர்ந்து நான் திட்டமிடுவேன். ஒரு சூழ்நிலையிலும் ஜெபம் என்கின்ற சலிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வராது. ஒருவரை ஒருவர் பாராட்டுகின்ற காரியத்தை செய்வேன். ஒருவர் இடத்திலே ஒருவர் உதவி கேட்கின்றது போல கடவுளிடத்திலே நான் உதவி கேட்பேன். இப்படிப்பட்ட நட்புறவிலே கடவுளோடு உரையாடுவதுதான் ஜெபம். இரண்டாவதாக, ஜெபத்திலே மகிமையின் விருப்பம் நிறைவேற வேண்டும். மகிமனோடு நட்புறவு கொள்ள வேண்டும். மகிமனின் விருப்பம் நிறைவேற வேண்டும். ஜெபம் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிய உதவி செய்கிறது. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. நான் ஜெபிக்கின்ற போது கடவுளுடைய விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே காண முடியும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அப்போது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும், என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர், என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கின்றீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றீர், அதை எனக்கு வெளிக்காட்டும், அதை எனக்கு சுட்டி காட்டும், அதை எனக்கு தெரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற போது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நேராக நான் வழிநடத்தப்படுகின்றேன் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மகிபனோடு உறவு கொள்வது, நட்புறவு கொள்வது ஜெபம். மகிபனின் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஜெபமாய் காணப்படுகிறது. இக்காலகட்டத்தில் கடவுளுடைய விருப்பம் அறிந்து நாம் நடக்க வேண்டும். நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு மாபெரும் காரியங்களை செய்வதற்கு சித்தம் உள்ளவராய் காணப்படுகின்றார். ஒவ்வொரு நாளும் வீட்டிலே தனித்திருக்கின்ற சூழ்நிலையிலே, திருச்சபையிலே சென்று வழிபாடு செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே, நம்முடைய இல்லங்களிலே இணையத்தின் வழியாக ஆண்டவரை நோக்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களும் கடவுளிடத்தில் கேட்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்வதற்கு சித்தம் வைத்திருக்கின்றேன், என்னை கொண்டு என்ன செய்வது உம்முடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு தனி நபரும் தனி மனிதனும் கேட்கின்ற போது அவர்கள் வழியாக ஆண்டவர் தமது சித்தத்தை வெளிக்காட்டுவார். தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிக்காட்டுகின்றவராய் காணப்படுகின்றார். ஜெபம் என்பது மகிபனோடு நட்புறவு கொள்வது. ஜெபம் என்பது மகிபனின் விருப்பம் அறிவதற்கு நம்மை அர்ப்பணிப்பது. ஜெபம் என்பது மகிபனின் விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்வது. அவருடைய விருப்பம் என்ன என்பதை சொல்லிவிட்டார். நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரங்களிலே அவருடைய செயல் திட்டத்தை தருகின்றார். அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது நம்முடைய செயலாய் காணப்பட வேண்டும். இதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு முன் உதாரணமாய் காணப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, அவர் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என்னுடைய சித்தத்தின் அடிப்படையிலே அல்ல, உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். இதுதான் ஜெபத்தினுடைய கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதனுடைய அர்ப்பணமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஜெபங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறதா? ஏதோ மந்திரங்களை சொல்வது போல அதை சொல்லிக்கொண்டே ஜெபித்து விட்டு நான் ஜெபித்தேன் என்று மன திருப்தியோடு நாம் காணப்படுகின்றோம். அல்லது கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறியாமலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே சொல்லி நாம் ஜெபித்தோம் என்று சொல்லப்படுகின்றோம். ஆனால் திருமறை நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய அர்ப்பணம் தேவை என்பது சுட்டி காட்டுகிறது. ஒரு கர்த்தருடைய மனிதர் இவ்வனமாக சொல்கிறார், ஒவ்வொரு ஜெபமும் ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுடைய நிகழ்ச்சியாக மாற வேண்டும். ஒவ்வொரு ஜெபமும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதனுடைய நிகழ்ச்சியாக மாற வேண்டும். இது எப்படிப்பட்ட உண்மைத்தன்மை இருக்கிறது பாருங்கள். இந்த நாளிலே நான் காலை எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன் என்றால், ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய பொறுப்பை நான் ஏற்றிருக்கின்றேன். அந்த பொறுப்பை என்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கின்றேன். இதுதான் கடவுளுடைய விருப்பத்தை செய்வதுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை ஜெபத்தின் வழியாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இப்படியாக திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற
தலைவர்கள் ஜெபித்தார்கள், தானியேல் ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கப்பட்டபடினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், பயன்படுத்தப்பட்டார்கள், பதட்டமில்லாமல் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்க போகிறது? ஜூலை 31 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் ஆயிருச்சு. இனிமேல் என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பதட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. என்னுடைய இயல்பான வாழ்க்கை நடைபெறுமா? என்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு சரியான பாதை தெரியவில்லையே என்ற ஒரு பதட்டம் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பதட்டத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன திட்டம், என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் திட்டம் எடுக்கின்ற போது ஜெப வாழ்க்கையிலே நாம் முன்னேறுகின்றவனாய் இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தன்மைகளோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுவோம். நம்முடைய ஜெபத்தினுடைய ஆழத்தன்மையை புரிந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெப வாழ்க்கையின் வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை கொடுக்க முடிகிறது. இதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் பேரிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஜெபத்தின் அவசியத்தையும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் ஜெபிப்பதனுடைய வடிவத்தையும் இந்த வேளையிலே நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஜெபம் என்பது மகிபனோடு நல்லுறவு ஏற்படுத்துகிறது. ஜெபம் என்பது மகிபனுடைய விருப்பத்திற்கு இணங்குவது. ஜெபம் என்பது மகிபன் விருப்பத்தை செயல்படுத்த அர்ப்பணிப்பது என்பதை அறிந்து கொண்டோம். இந்த செயலின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பயணிப்பதற்கு உங்களுடைய கிருபைகளை தாரோம். தொடர்ந்து உங்களுடைய திருச்சித்தம் எங்களுடைய வாழ்விலே மகிழ்ப்படுவதற்கு அருள் தருவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து திரையில் தோன்றுகின்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அது புத்தெழுச்சி பாடலில் 27வது பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடலை திரையில் தோன்றுகின்ற வரிகளோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும்
பார்த்து வேண்டால் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே பாராட்டியிருக்கின்ற எல்லா கிருபைகளுக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த தனித்திருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற மக்களாய் காணப்பட அநேக நேரங்கள் உம்மோடு நட்புறவு கொள்வதற்கு ஏதுவாக ஜெபங்களை ஏறெடுக்க நீர் கிருபை தரும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். திருமறையிலே தானியேல் ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டது போல எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலும் ஜெபம் அனுபவமாக மாறுவதற்கு
நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஜெபத்திற்காக தன்னுடைய உயிரையே தருவதற்கு ஆயத்தமாய் இருந்த தானியேலைப் போல நாங்கள் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாய் இந்த புதிய மாதத்திலே காணப்பட கிருபை தாரும். கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதி தீவிரமாய் பரவி வருகின்ற இந்த கால சூழ்நிலையிலே நீரே எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாக இருந்து எங்களை பாதுகாக்கவும், எங்களுடைய தேசத்தை பாதுகாக்கவும், எங்களுடைய உறவினர்களை பாதுகாக்கவும், திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்களை பாதுகாக்கவும் உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் அனுதின வாழ்வினுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கின்ற ஆண்டவர், அந்த தேவைகளை சந்திக்க நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவான மகிழ்ச்சியும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரோம். எங்களுடைய பேராயத்துக்காக, பேராயருக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, அனைத்து ஆயர் பெருமக்களுக்காக, அருள் பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேதாம ஸ்ரீகள், பாலர் பள்ளி ஆசிரியர்கள், திருமண்டல அலுவலக பணியாளர்கள், எங்களுடைய திருமணத்தில் கீழ் இயங்குகின்ற அனைத்து பள்ளிகளுடைய ஆசிரியர்கள், தாளாளர்கள், அதிலே பயில்கின்ற மாணவர்கள், கல்லூரிகள், மருத்துவ அமைப்புகள், இவைகளுக்காக, அவைகளுடைய செயல்பாட்டுக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கின்றேன். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு கிருபைகளை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த காணொளி காட்சியில் பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவருடைய வாழ்விலையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கின்றோம். நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற மக்களுக்கு நீர் அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பு தருகின்ற நபராக இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அனைத்து துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கற்று தந்த ஜெபத்தை நாம் அனைவருமாக இணைந்து சொல்வோம். பரமண்டத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பெண்ணாமல் தீமந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமே. தேவனுடைய இரக்கமுள்ள கருத்துக்கும் அனைத்து பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்குண்டான யாவைகளையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தந்தையாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியருடைய வழிநடத்தல் நம் அனைவரோடும் நாம் துவங்கியிருக்கின்ற இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாட்களின் பயணத்தோடும் சதா காலங்களிலும் சகல நேரங்களிலும் தங்கியிருந்து பாதுகாத்து பராமரித்து அவருக்கென்று வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துவதாக. ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே.